காங்கிரஸுக்கு இன்றைக்கி தான் இருக்குது. இன்றைக்கி தான் அவங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் இன்றைக்கி தான் போயிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து 30, 40, 50ன்னு ஏதோ ஒரு கனவுல இருந்தாங்க. 39+2 அது போன வாட்டி கொடுத்தது. ரிவர்ஸில் போக முடியாது, ஃபார்வேர்டில் தான் போக முடியும். நேற்று கூட கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் வந்தாங்க, கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கங்கன்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருக்கிறோம். கொள்கைவாதிகள்கிட்டயே குறைச்சிக்க சொல்லி அனுப்பிச்சிக்கிறோம். நீங்கள் வெறும் காங்கிரஸ்வாதிகள் தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்கள் உட்காந்துக்கிறதுல தான் பழைய சிஎம் ஒருத்தர் வந்துட்டு போனார். இங்கே தான் வந்து நேற்று வந்தார். அவருக்கு துண்டை போட்டு அவர் படத்தில் அம்மா படம் இருந்தது காரில், பழைய ஸ்டைலில் எதுன்னு சொல்லி எடுத்து விட்டு முதல்வர் படத்தை நாங்கள் அங்கே வச்சு அனுப்பிச்சி விட்டோம். உங்களுக்கு எப்படின்ற மாதிரி இன்றைக்கி ரேக்கிங் ஆரம்பிச்சிடுவாங்க ஃபுல்லாக. நீங்கள் ஏன் இல்லாததை ஸ்பெக்குலேட் பண்ணுறீங்க, ரூமர்ஸ்லாம் பேசுகிறீங்க? எப்போ யாருப்பா கிளப்பி விட்டது? யார் ஸ்பெக்குலேட் பண்ணது? நீங்களாம் தானே சேர்ந்து பண்ணீங்க, 4 பேர் 4 குழு மாதிரி. தாவேகா வளர்கிறது, தாவேகாக்கு 30%, தாவேகாக்கு 20%. யார் பேசுனது? இதெல்லாம் யார் பெருசு பண்ணி விட்டது? குழந்தையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டிட்டு நடிச்சிட்டு இருக்கீங்க. அது இன்றைக்கி போனோன்னே அந்த அவங்களோட மமதை இருக்குது இல்லையா, காங்கிரஸ் பேர் இயக்கம் பெருசாக வளர்ந்துட்டோம் அப்படின்றது அந்த தோற்றம் இருக்குல்ல, அந்த மமதை, அதை வேப்பிலை அடிச்சு இன்றைக்கி டிஆர் பாலு தலைமையில் இது பண்ணிட்டு நார்மலுக்கு வாங்க மற்ற கட்சிகள் மேலே. அது நிறுத்த முடியுமா? இப்போ 25 கடந்த முறை வாங்கி 25 வாங்கிக்கோங்க, 39 கேட்குற இடத்துல அதை ஸ்டாப் பண்ண முடியுமா? இல்லை, 39ன்றது வாய்ப்பே கிடையாது. இப்போ 39ன்னு சொல்லும்போது நீங்களே எப்படி சிரிக்கிறீங்க? நீங்களே எப்படி சிரிக்கிறீங்கன்னா திருச்சி சிவா, டிஆர் பாலு, டிகேஎஸ், இவிகேஎஸ் அவங்களாம் எப்படி சிரிப்பாங்க? திடீர்னு சோடங்கரன் 39ன்னாருன்னா 5 பேர் சிரிப்பாங்க. அவருக்கு என்ன, நம்ம என்ன அசிங்கமாக பேசிட்டோமா, தவறாக பேசிட்டோமான்ற அளவுக்குலாம் தோணும். இதெல்லாம் நடக்கும் அடாரி வேலத்தில். நல்ல வேலை ஐயா துரைமுருகன் வந்து இன்றைக்கி அந்த இதில் இல்லை. அவர் இருந்தாருன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். திமுகவுக்கு பலன்றது அந்த கட்சியினுடைய சின்னமும் அந்த கட்சியினுடைய முதல்வர் வேட்பாளர் முதலமைச்சரும் தான். இந்த காங்கிரஸ் கட்சி, நேற்று வந்த டிஎம்டிகே, முந்தா நேற்று வந்த ஓபிஎஸ்ஸு, பழம் நழுவி பாலில் ஊந்துது, பலாப்பழம் பாலில் ஊந்துதுன்னா பால் கெட்டு போடும், பால் கீழே உருண்டு ஓடும், பூனை தான் நக்கி குடிச்சிட்டு போனோம். அதை பார்த்துக்கோங்க. லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்கிறப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். அன்பு வணக்கம், நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைஞ்சிருக்கிறாரு, தேமுதிகவும் இணைஞ்சிருக்கிறாங்க. திமுகவில் அடுத்தடுத்து கூட்டணி கட்சிகள் எல்லாமே இணைஞ்சிருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து காங்கிரஸ் தொடர்ச்சியாக சிக்கல் கொடுத்தாங்க. இப்போது திமுக காங்கிரஸ் கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படி சமாளிப்பார் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? உண்மையிலே அவரோட அந்த ஆளுமைக்கு இல்லை அந்த ஒரு திறமைக்கு ஒரு கஷ்டமான நேரம். எப்படின்னா, காங்கிரஸுக்கு இன்றைக்கி தான் இருக்குது. இன்றைக்கி தான் அவங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் இன்றைக்கி தான் போயிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து 30, 40, 50ன்னு ஏதோ ஒரு கனவுல இருந்தாங்க. என்னங்க 39+2? 39+2 அது போன வாட்டி கொடுத்தது. ரிவர்ஸில் போக முடியாது, ஃபார்வேர்டில் தான் போக முடியும். நேற்று கூட கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் வந்தாங்க, கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கங்கன்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருக்கிறோம். கொள்கைவாதிகள்கிட்டயே குறைச்சிக்க சொல்லி அனுப்பிச்சிக்கிறோம். நீங்கள் வெறும் காங்கிரஸ்வாதிகள் தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நேற்று கூட பார்த்தீங்கள, இப்போ நீங்கள் உட்காந்துக்கிறதுல தான் பழைய சிஎம் ஒருத்தர் வந்துட்டு போனார். இங்கே தான் வந்து நேற்று வந்தார். அவருக்கு துண்டை போட்டு அவர் படத்தில் அம்மா படம் இருந்தது காரில், பழைய ஸ்டைலில் எதுன்னு சொல்லி எடுத்து விட்டு முதல்வர் படத்தை நாங்கள் அங்கே வச்சு அனுப்பிச்சி விட்டோம். உங்களுக்கு எப்படின்ற மாதிரி இன்றைக்கி ரேக்கிங் ஆரம்பிச்சிருவாங்க ஃபுல்லாக. இப்போ நேற்று நைட்டு பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க அவர்கிட்ட, சோடங்கர்கிட்ட, என்னங்க தாவேகாவோட பேசி நீங்கள் ஏன் இல்லாததை ஸ்பெக்குலேட் பண்ணுறீங்க, ரூமர்ஸ்லாம் பேசுகிறீங்க? எப்போ யாருப்பா கிளப்பி விட்டது? யார் ஸ்பெக்குலேட் பண்ணது? நீங்களாம் தானே சேர்ந்து பண்ணீங்க, 4 பேர் 4 குழு மாதிரி. பிரவீன் சக்கரவர்த்தி, சோடங்கர், மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி, அதுக்கப்புறம் இது போன்ற பெரிய ஜாம்பவான்கள்லாம் சேர்ந்து கேசி வேணுகோபால், இது போன்ற பெரிய பெரிய காங்கிரஸ் ஆளுமைகள் தான் இதை பேச வச்சிங்க. தாவேகா வளர்கிறது, தாவேகாக்கு 30%, தாவேகாக்கு 20%. யார் பேசுனது? இதெல்லாம் யார் பெருசு பண்ணி விட்டது? நீங்கள் பண்ணி விட்டது தான். அப்புறம் இன்றைக்கி பத்திரிகையாளர் கேட்கும்போது இது மாதிரி தவறான இதெல்லாம் பேசாதீங்க. அப்போது குழந்தையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டிட்டு நடிச்சிட்டு இருக்கீங்க. அது இன்றைக்கி போனோன்னே அந்த அவங்களோட மமதை இருக்குது இல்லையா, காங்கிரஸ் பேர் இயக்கம் பெருசாக வளர்ந்துட்டோம் அப்படின்றது அந்த தோற்றம் இருக்குல்ல, அந்த மமதை, அதை வேப்பிலை அடிச்சு இன்றைக்கி டிஆர் பாலு தலைமையில் இது பண்ணிட்டு கொஞ்சம் நார்மலுக்கு வாங்க, வெயில் நிறைய வந்ததுனால இது மாதிரி ஆகிட்டு இருக்குது, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது போய்ட்டு நீங்கள் போய்ட்டு நாங்கள் லெட்டர் எழுதி கொடுக்குறோம், இது பிரகாரம் போய்ட்டு நீங்கள் போய் பேசிட்டு வாங்க திருப்பி அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அவர் இன்றைக்கி வேறு சொல்லியிருக்கார் பத்திரிகையாளர்கிட்ட, நாங்கள் சொல்லாமல் பண்ண மாட்டோம், நான் மீட்டிங் முடிஞ்சோன்னே உங்களுக்கு சொல்கிறேன். மீட்டிங் ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது, பேசணும், முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு, எங்களை சீட்டு குறைச்சிக்க சொன்னாங்கன்னு இவங்ககிட்டயும் சொல்லுவாங்க, ஆனால் அதை அவங்க வெளில சொல்ல மாட்டாங்க மற்ற கட்சிகள் மேலே. அது நிறுத்த முடியுமா? இப்போ 25 கடந்த முறை வாங்கி 25 வாங்கிக்கோங்க, ஒரு ராஜ்யசபா வாங்கிக்கோங்க, இதுதான் திமுகவுடைய டார்கெட்டாக இருக்குன்னு கூட சொல்கிறாங்க.
39 கேட்குற இடத்துல அதை ஸ்டாப் பண்ண முடியுமா? இல்லை 39ன்றது வாய்ப்பே கிடையாது. இப்போ 39ன்னு சொல்லும்போது நீங்களே எப்படி சிரிக்கிறீங்க? நீங்களே எப்படி சிரிக்கிறீங்கன்னா திருச்சி சிவா, டிஆர் பாலு, டிகேஎஸ், இவிகேஎஸ் அவங்களாம் எப்படி சிரிப்பாங்க? திடீர்னு சோடங்கரன் 39ன்னாருன்னா 5 பேர் ஹஹஹஹா சிரிப்பாங்க. அவருக்கு என்ன நம்ம எதுவும் அசிங்கமாக பேசிட்டோமா, தவறாக பேசிட்டோமான்ற அளவுக்குலாம் தோணும். இதெல்லாம் நடக்கும் அடாரி காலத்தில். நல்ல வேளை ஐயா துரைமுருகன் வந்து இன்றைக்கி அந்த இதில் இல்லை. அவர் இருந்தாருன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஒரே சரவெடியாக இருக்கும். வெளியில் சொல்லவும் முடியாது. உள்ளே நடந்ததை வந்துட்டு வெளியில் சொன்னாலும் இது. அதனால் என்னன்னா கடைசியாக வந்துட்டு சரி கொடுக்குறத கொடுங்க, ஒரு சீட்டுனா கூட கொடுங்க. நாங்கள் டெல்லியிலலாம் சவுண்டு விட்டு வந்திருக்கிறோம், 40 அப்படிலாம் பேசிட்டு வந்திருக்கோம். ராகுல் காந்தியே நாங்கள் ப்ளீஸ் பண்ணணும், அதனால் பார்த்து போட்டு எதனா கொடுங்கன்னு சொல்லி கடைசியில் ஒரு 27 அந்த மாதிரி எதோ ஒன்று இது பண்ணுவாங்க. இல்லை 25 வாங்கணும், ராஜ்யசபா ஒன்று கிடச்சிருக்கு அப்படின்னு கூட போகலாம். இல்லை நாங்கள் கேட்ட தொகுதிகள் தரேன்னு சொல்லிட்டாரு, அவர் வந்து 25 சீட்டு தரல, 25 எம்எல்ஏ தந்தார், இப்படி கூட வெளியில் வந்து பேசலாம். இதெல்லாம் நடக்க போகுது. ஆனால் டைம் இல்லை. இதோ இன்னும் வந்துச்சு, மார்ச் மாதம் வந்துச்சு. உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு வாரம் 10 நாளில் தேர்தல் அறிவிப்பு வந்துடும். இந்த சீரியலு, இந்த கன்னித்தீவு தொடர்லாம் இன்னும் 10 நாளைக்கு தான். அதுக்கப்புறம் இப்போ ஒரு படம் ஒரு சீரியல் முடிஞ்சு போச்சு. நேற்று நீங்கள் ஸ்டார்டிங்கில் கூட சொன்ன மாதிரி சிந்து கதை மாதிரி என்ன செய்ய போகிறார் ஓபிஎஸ், என்ன முடிவெடுக்க போகிறார் ஓபிஎஸ், ஓபிஎஸ்ஸின் தாக்கம் என்ன, ஓபிஎஸ்ஸின் நோக்கம் என்ன, இதெல்லாம் இந்த இந்த சீரியலில் முடிஞ்சு போச்சு. ஆனால் அவர் சொல்லியிருக்கிற அந்த கருத்து ரொம்ப முக்கியமான கருத்து இல்லையா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தென் மாவட்டத்திலேருந்து எந்த ஒரு தலைவரையுமே வளர விட மாட்டுறாரு, அழிச்சு ஒழிக்கிறதுல ரொம்ப குறியாக இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அது ஒரு சமூகத்தை நோக்கி ஒரு குற்றச்சாட்டை கூட பார்க்கலாம். அது வந்து இந்த தேர்தலில் ஒரு எதிரொலிக்கும் இல்லையா? அது அவருக்கு ஏற்பட்ட பாதிப்பு. ஐயா நல்ல கண்ணும் தென் மாவட்டத்தில் தான் வந்தார், ஐயா அப்துல் கலாமும் தென் மாவட்டத்தில் வந்தார். எடப்பாடி பழனிசாமி வந்ததுக்கு பிறகு தென் மாவட்டத்தில் ஒரு தலைவரை உருவாக விட மாட்டார். ஒரு தலைவர் தான் இருக்க முடியும் ஒரு கட்சிக்கு, அது நீங்கள் இல்லை. அதுங்க ஓபிஎஸ் அவர்கள் வந்து இன்றைக்கி ஸ்டாலின் சார் வந்து தயவு காட்டி தாயலத்தோடு சேர்த்துக்கிட்டார். அது அவர் பெருந்தன்மை, புரியுதுங்களா? அது பெருந்தன்மையும் பார்க்கலாம், அது ஒரு தவறாகவும் பார்க்கலாம். ஏன்னா ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானப்போ முதல்வரே வந்து அவரை வந்து பதவி விலகணும்லாம் சொல்லியிருக்கிறாரு. அப்படி சொன்னவர் ஏன் இன்றைக்கி சேர்த்துக்கிறாரு எனக்கு புரியல. சரி சேர்த்துக்கிட்டாரு, அவங்க கட்சி பிரச்சனை. ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் சொல்கிறது இல்லை வேறு எந்த தலைவரையும். இப்போ சரி, இப்போ திமுக இவர் வந்துட்டார், தங்கத்தமிழ்ச்செல்வன்னு விட்ருவார் இவரை வளர ஃபுல்லாக, இல்லை இவர் தங்கத்தமிழ்ச்செல்வன்னு வளர விட்ருவார். இல்லை கம்பராமகிருஷ்ணன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார், அவர் மனசார அவர்கிட்ட போய் ஆழ் மனசுன்னு ஒன்று இருக்குங்க, அது சிரிக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ இவர் போனதுனால அங்கே இருக்கிற திமுக காரங்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்க தான் செய்யும். அதாவது முதல்வர் என்ன நினைக்கிறாருன்னா, இது ஒரு கடுமையான தேர்தல், ஒவ்வொரு தொகுதியிலையும் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழியை பார்க்கணும். ஏன்னா ஆளுநர் அவருக்கு எதிராக இருக்கிறார், அந்த மெஜாரிட்டி வரல அப்படின்னா இவங்க பாஜக எதனா அரசியல் சித்து விளையாட்டு பண்ணிவிடுவாங்க. அதனால தான் கூட்டணிக்கெல்லாம் சீட்டை எந்தளவுக்கு குறைச்சிட்டு கூட்டணியும் பெருசாக இருக்கணும், அதே நேரத்தில் உதயசூரியனோட சீட்டுகளும் ரொம்ப குறையக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக செலுத்தி தான் ஐயா ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கிறார். மற்றபடி ஐயா ஓபிஎஸ் சொல்லக்கூடிய கதைகள் இருக்குல்ல, நான் ஒரு பெரிய ஆளுமை, என்னை வந்து வளர விடலை, என்னை வந்து நீங்கள் பெரிய ஆளுமையாக இருந்தால் எப்படி நீங்கள் இப்படி இருந்திருப்பீங்க, எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டுன்ற மாதிரிலாம் ஆகிட்டீங்க. ஆனால் அதாவது இன்றைக்கி தேதியில் அவர் ஆளுமையெல்லாம் கிடையாது. இன்றைக்கி தேதியில் அவர் திமுகவோட ஒரு உறுப்பினர், திமுகவுடைய வெற்றி வேட்பாளராக கூட மாறலாம். அதனால் திமுக ஜெயிக்கிறதுக்கு என்ன வேலை பார்க்கணுமோ அதை ஒண்டி பண்ணணும். இந்த ஆளுமை, அதிகாரம், நான் பழைய முதலமைச்சர், நான் விஸ்வாசி, அது இது அதெல்லாம் பார்த்துட்டாங்க ஜனங்க. நீங்கள் யாருன்றது மக்களுக்கும் தெரியும். அதனால் இப்போ போயிருக்கிற கட்சிக்குன்னா விசுவாசமாக அவர் வந்து அங்கே பண்ணி, ஏன்னா ஸ்டாலின் சார் நம்பி சேர்த்துருக்கிறாரு உங்களை. அவர் கூட பழகினவங்க நிறைய பேரை போட்டு தள்ளிட்டு தான் வந்துருக்கிறார். யார்? ஐயா ஓபிஎஸ். சசிகலா தான் அவங்க வளர்த்து விட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் சசிகலா அம்மையார் குருமூர்த்தி பேச்சை கேட்டுட்டு ஃபஸ்ட்டு துரோகம் செஞ்சார். அதுக்கப்புறம் சரி ஆட்சியில் பங்கு எல்லாத்துலேயும் பங்குன்னு சொல்லிட்டு கூட சேர்த்துக்கிட்டு ஒரே கொச்சல். யார்? டிடிவி ஓபிஎஸோட. அதுக்கப்புறமா ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் இருந்த பிரச்சனை நாடு மக்கள் தெரியும், கட்சி அலுவலகம் எல்லாம் போனால் அவங்களுக்குள்ள தான் கட்சியில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி விட்டு தோற்று போயிட்டார். நிறைய தோல்வி எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருக்கு, 8 தோல்வினா அதில் நிறைய தேர்தலில் இவரும் கூட இருந்தவர் தான். அப்புறம் அண்ணாமலை சமீபமாக வந்த இளைஞர் நண்பர், அவரும் பதவியில் இருந்தார், பெரிய பதவியில் மாநில தலைவர். அவரை கூப்பிட்டு அவர் சொன்னதுக்கெல்லாம் சொல்லி அது இப்படி அவர் நல்லவர் அது இதெல்லாம் பண்ணி ஒரு என்டிஏன்னு ஒரு கூட்டணி அமைச்சு அந்த கூட்டணி தோற்று போய் அண்ணாமலைக்கும் பதவி போயிடுச்சு கட்சியில். அது மாதிரி அப்புறம் செங்கோட்டையன் அவரும் வந்து இவரோட தொடர்பில் இருந்தவர் தான். நீங்கள் கேளுங்க, நீங்கள் பண்ணுங்கள், நம்ம பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருந்த செங்கோட்டையன் ஆனவனா பிஜேபிக்கு டெல்லிக்கு அமுச்சு விட்டு
செங்கோட்டையனும் முச்சு விட்டார். ஏன்னா செங்கோட்டையன் அது வரலாம் வந்து கோயம்புத்தூரில் பத்திரமா இருந்தார். சும்மா இருந்த செங்கோட்டையனை ராமநாதபுரம் வான்னு கூப்பிட்டுன்னு போய் கட்சியில் தாவேக்கால எடுத்துன்னு போய் விட்டுட்டு இப்போ அவர் தாவேக்கால புலம்புறதா தகவல். அப்போ இவ்வளோ வேலை செஞ்சுருக்கிறாரு. அதனால் ஸ்டாலின் ஐயாவோ இல்லை ஐயா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ ஐயா ஓபிஎஸ்ஸை கையாளும் போது ரொம்ப பார்த்து அந்த 2வது இடம் கொடுக்காம நீங்கள் ஒரு 5ஆவதா 6ஆவதா கொடுத்தீங்கன்னா அவர் எப்பவுமே அவருக்கு அடுத்த இடத்த தான் கேள்வி பண்ணுவார். அதனால் 4ஆவதா 3ஆவதா இருக்கிற அமைச்சருக்கு தான் சிக்கல். சபாநாயகர்லாம் பேசிக்கிறாங்க, பார்க்கணும் அது எப்படி போகுதுன்றத கொஞ்சம். ஆனால் சரி, நான் வந்து அவரோட வரலாறு ட்ராக் ரெக்கார்டு சொல்கிறேன். அவர் கூட யாரெல்லாம் பயணம் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் நிறைய பேரை வந்து முடிச்சு. அதாவது இப்போது எம்ஜிஆர் அவர்கள் வந்து கலைஞரோடு சேர்ந்துருந்தார், அண்ணாவோட வழியில் இருந்தாருங்கும்போது திமுகவை யாரும் அசைக்க முடியல. அதனால தான் 67 ஆகட்டும், அதுக்கு அடுத்த தேர்தல் ஆகட்டும், அவங்களால காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து ஜெயிக்க முடிஞ்சது. இப்போ எம்ஜிஆர் சேர்ந்தால் நல்லா இருக்குது. கலைஞர் வந்து கூட்டணியில் காங்கிரஸோடு போனார். UPA 1 UPA 2 வந்தது. காங்கிரஸ் வந்து அன்றைக்கி தொடர்ந்து 10 வருஷம் ஆட்சியில் இருந்தால் அதுக்கு கலைஞர் ஒரு விஷயத்துக்கு கூட இருந்தப்போ அந்த ஆட்சி என்பது நீடிக்குது. ஆனால் ஐயா ஓபிஎஸை பொறுத்தவரை இது அவரோட ட்ராக் ரெக்கார்டு. சொல்ல வேண்டியது சொல்லிட்டு புரியுறவங்களுக்கு அது புரியும். இப்போ ஓபிஎஸ் போய் சேர்ந்துருக்கிறாரு, தொடர்ச்சியான குற்றச்சாட்டு இப்போ அதிமுகவுக்கு இப்போ ஓபிஎஸ் போனதுனால ஒரு பின்னடைவாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. இன்னொன்று வந்து நீண்ட காலமாக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டான இந்த கொங்கு மக்கள் அங்கே உள்ள கட்சி தான் அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி சுருக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கலாம். கடந்த தேர்தலில் தோல்வியுடைய காரணமே வந்து வன்னியர் இடஒதுக்கீடு கொடுத்து ஒரு சமூகத்தை வந்து இது பண்ணதுனால தான் அப்படின்னு சொல்லி கூட ஒரு குற்றச்சாட்டு முன்வைந்தது. இப்போது இந்த மாதிரியான அழுத்தங்களை இந்த தேர்தலில் அவர் எப்படி சமாளிப்பார் எடப்பாடி? இந்த குற்றச்சாட்டுகள் வந்துட்டு உதாரணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோற்ற போது ஓபிஎஸ் அவர்களே இதை வந்து ஃபஸ்ட்டு மறைமுகமாக சொல்லிட்டு அப்புறம் வெளிப்படையாகவே சொன்னார். அப்போது அது வந்து அந்த இடத்துல அது வேலை செய்யுது. இப்போ இதையே எல்லை தாண்டி நீங்கள் பேசிட்டிங்கன்னா வட தமிழ்நாட்டில் திமுக நிறைய இடத்துல ஜெயிச்சிருக்கு போன வாட்டி. அப்போ அந்த இடத்துல அது பிரச்சனை. உழைச்சி பேசுவோமே, வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு அதிகமாக கொடுத்துட்டாரு, அதனால் தேவர்கள் வந்து கோவத்தில் இருந்தாங்க, முக்குளத்தோர். இதுதான் வாதம். சரி, இப்போ வன்னியர் மக்களுக்கு வந்து இது நீங்கள் அதிகமாக பேசுகிறீங்க, இதை இனிமேல் பேசுகிறீங்கன்னா அப்போ இவங்களோட ஓட்டு வேண்டாமா? அதனால் ஒரு பெரிய கட்சி இன்றைக்கி அவர் வந்து நேற்று வரைக்கும் முக்குளத்தோர் முகமாக இருந்துக்கிட்டோம். திமுகன்றது சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு கட்சியாக நான் பார்க்குறேன், அதை நான் நம்புகிறேன். அப்படி இருக்கும்போது இனிமேல்ட்டு அந்த பேச்சுக்களை வந்து ஐயா ஓபிஎஸ் தவிர்க்கும். ஏன்னா திமுகவுக்கு சாதி அடையாளம் தேவை கிடையாது, திமுகவுக்கு வந்து மத அடையாளம் தேவை கிடையாது. அது அண்ணாவால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பொதுமக்களோட சொத்து, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இன்றைக்கி வேணால் மேபி ஐயா ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தில் வந்து அதிக ஆதிக்கம் அதில் செலுத்தலாம், பட் அது இன்னமும் வந்து ஒரு பொது சொத்து தான். ஒரு கட்சி என்பது ஒரு பொது சொத்து. இதே பொருள் அதிமுகன்றது எம்ஜிஆர் அவர்கள் பொதுமக்களுக்கு கொடுத்த ஒரு சொத்து. அப்படி இருக்கும்போது அந்த பொது சொத்தில் நீங்கள் ஒரு பதவி வகிக்கிறீங்க, இல்லை ஒரு இதுவாக இருக்கீங்கன்னு அந்த சாதி அடையாளங்கள் இருக்கு இல்லையா, அதை தவிர்க்கணும். சாதியை தாண்டி அரசியல் பண்ணி வெற்றி பெற தான் ஒரு அரசியல் ஆளுமைக்கு அழகு. அவர் சாதிக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்தது தான் அவரோட பலவீனம். அவர் எல்லாருக்கும் உண்டான ஒரு அதிமுக தலைவராக அவர் எடுக்கலை, அந்த முகத்தை காட்டலை, 4 பேருக்கு நல்லது செய்யலை. சொந்த கிராமத்திலேயே கிணத்துலேருந்து தண்ணீர் போனதில் பிரச்சனை, விவசாயிகள் அங்கே போராட்டம் பண்ணாங்க. இது எப்படி இப்போ சாதி பெருமை பேசுகிறீங்களே, இது சொந்த கூட அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கே குடி தண்ணியும் விவசாயத்துக்கும் தண்ணி கொடுக்க மாட்டேன்றது என்ன அரசியல்வாதி நீங்கள் இப்போ? அதனால் அவர் அந்த விஷயங்கள்லாம் அதை மாற்றிக்கணும். அதேமாதிரி யாரோ போய் கேட்டதுக்கு பத்திரிகையாளர் கேட்டிருக்காங்க, தேனி வந்து ஒரு காலத்தில் அதிமுக கோட்டையாக இருந்தால் அது நாங்கள் இருந்தது தான் கோட்டை, இனிமேல்ட்டு ஓட்டை, இப்படிலாம் என்ன இதெல்லாம் இந்த தாவேக விஜய் சாரை பார்த்து கேட்டு போகிறது பஞ்சு டைலாக். அன்றைக்கி நாங்கள் ஒரு கட்சியில் இருந்தோம், மக்கள் ஆதரவு கொடுத்தாங்க, இன்றைக்கி நாங்கள் கட்சி மாறி இருக்கோம். இன்றைக்கி புதுசாக வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த ஆட்சியினுடைய கொண்டு வரப்பட்ட திட்டங்களை சொல்லி முதல்வர் முகத்துக்குன்னு ஒரு வசீகரம் இருக்குது, அவருக்குன்னு ஒரு ஆளுமை இருக்குது, அதை முன்னிறுத்தி நாங்கள் வந்து வேலை செஞ்சு நாங்கள் வந்து எந்த கட்சியில் இருக்கோமோ அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருந்து மக்கள் பணி செய்கிறதுக்கு மக்கள்கிட்ட அனுமதி வாங்கி இன்றைக்கி உதயசூரியன் ஜெயிக்கிறதுக்கு மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணுவோன்னா ஓகே ரைட் சூப்பர். நாங்கள் இருந்தால் தான் அப்படின்னா நீங்கள் இருந்தப்போ தான் வந்து 3 சட்டமன்ற தேர்தல் அப்போ அன்றைக்கி திமுக ஜெயிச்சுது, என்ன பண்ணிட்டீங்க நீங்கள்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேள்வியே தப்பு. ஏன்னா கடைசி தேர்தல் பார்த்தா தேனி வந்து அதிமுக கோட்டை இல்லை, அதில் பெரிய ஓட்டை, ஜெயிச்சது திமுக. நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுக தான் ஜெயிச்சது, அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிச்சு. சரி, பத்திரிகையாளர் தான் அப்படி கேட்டார் பார்த்தா இவர் அதுக்கு மேலே பதில் யார்? இவர் குடும்ப பெருமை. அதெல்லாம் வந்துங்க அரசியலில் வந்துட்டு எல்லாம் வந்து சரியாக மக்களை கையாளலை, மக்கள் பிரச்சனையை பேசலை, மக்கள் கூட தோளுக்கு தோல் நிற்கலைன்னா காணாமல் போயிடுவீங்க. நிறைய பேர் காணாமல் போயிருக்கிறார். அதனால் அந்த 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 நாவடக்கம் கொஞ்சம் தேவைன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி அவர் வாய்
என்ன வேணால் பேசிட்டோம், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் இவர் தானே அங்கே போயிட்டு மோடிஜின்னு பேசினவர் ஞாபகம் இருக்கா? இது மாதிரிலாம் ஆள் தான் வந்திருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து அறிவாலயத்தில் இருக்கிற தலைவர்கள் கொஞ்சம் உஷாராக சூதானமாக நடந்துக்கணும். பார்த்து தகவல்லாம் எதனா க்ளோஸாக பேசும்போது இவர்கிட்ட பேசாமல் இருக்கிறது நல்லது. நான் குறிப்பாக இப்போ ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு, ஒரு கூட்டணி இவ்வளோ நாள் உடையாமல் இருக்கிறது வரலாற்றிலே இப்போ திமுக தான் முதல் முறைங்கிறாரு. இப்போ ஏற்கனவே பலமான கூட்டணி தான். இப்போ மேலும் வந்து பல்வேறு கூட்டணிகள் புதிய புதிய நபர்கள் சேர்றது வந்து இந்த தேர்தலில் திமுகவுக்கு பலமா பலவீனமா? இந்த தேர்தலில் திமுகவுக்கு பலம் என்பது முதல்வர் வேட்பாளர், அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இல்லை வர்றவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்கிறது பலமா? இல்லை அதுதான் நான் சொல்கிறேன். இந்த தேர்தலில் அவங்களுக்கு இருக்கிற ட்ரம்ப் கார்டு 2. ஒன்றுவே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதல்வர் வேட்பாளர், அது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸு. 2வது ப்ளஸ்ஸு உதயசூரியன். மிச்சபடி இந்த மெகா கூட்டணி, சைஸு கூட்டணி, பெரிய கூட்டணி அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு. இதை நீங்கள் பொறுத்திருந்து பார்ப்பீங்க. நான் வந்து என்னோடய வார்த்தைகளை மிக கரெக்டாக தெளிவாக நான் வந்து உபயோகப்படுத்துகிறேன். திமுகவுக்கு பலன்றது அந்த கட்சியினுடைய சின்னமும் அந்த கட்சியினுடைய முதல்வர் வேட்பாளர் முதலமைச்சரும் தான். இந்த காங்கிரஸ் கட்சி, நேற்று வந்த டிஎம்டிகே, முந்தா நேற்று வந்த ஓபிஎஸ்ஸு, பழநழுவி பாலில் ஊந்துது, பலாப்பழம் பாலில் ஊந்துதுன்னா பால் கெட்டு போடும், பால் கீழே உருண்டு ஓடும், பூனை தான் நக்கி குடிச்சிட்டு போனோம். அதை பார்த்துக்கோங்க. பலாப்பழத்தை தனியாக வைங்க, பழத்தை தூக்கி தனியாக வைங்க, பாலோடு அதை ரொம்ப சேர்க்காதீங்க, பால் கெட்டு போடும். ஆல்ரெடி பாலில் நிறைய பேர் அதிமுக ஆளுங்க வந்ததுனால ஊழல் குற்றச்சாட்டுகள் அதிகமாகிட்டுருக்கு. அதை வந்து குறைத்து விட்டு இன்னும் வெளிப்படையாக சொல்கிறேன், இந்த கட்சியில் இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு மருத்துவர்களே நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ அஃபீஸுல்லா அன்றாட தொலைக்காட்சியில் போய் பேசுகிறாப்புல, அப்புறம் யாழினி மருத்துவர் அன்றாட போய் பேசுகிறாங்க. அது மாதிரி இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. தாழ்த்தப்பட்ட பட்டியலின வேட்பாளர்கள் இருக்காங்க. இப்போ பரந்தாமன் இருக்காப்புல, எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர். பரந்தாமன் போய் எங்கன்னா அடிதடி பண்ணாப்புல, பரந்தாமன் போய் கிராக்கி விட்டாப்புல, கான்ட்ராக்டர்கிட்ட துட்டு பிடுங்கினாப்புல, அந்த மாதிரி செய்தி இதுவரையிலும் வரல. இப்போ 5 வருஷமாக ஒரு திமுக சட்டமன்ற உறுப்பினராக பேரை கெடுத்துக்காமல் இருக்கிறாப்புல. ஸோ இந்த மாதிரி ஆட்கள். அதே மாதிரி மதிவதனி இருக்காப்புல, திராவிடர் கழகம் தான். ஐயா வீரமணிக்கிட்ட போயிட்டு, ஐயா இளம் ரத்தம் தேவைப்படுது, நல்ல வேட்பாளர் நிறுத்தணும், 1-2 ஆளுங்க அது மாதிரி கொடுங்க. திமுகவுக்கு வந்து திராவிடர் கழகத்துலேருந்து அரசியல் அவங்க பண்ண மாட்டாங்க, தேர்தல் நிற்க மாட்டாங்க. பட் கொள்கை சார்ந்து குணமாக பேசக்கூடிய, விலை போக முடியாத, அதாவது பணம் தான் மையம், பணம் சம்பாதிக்கிறது தான் அரசியல்னு இல்லாத இளைஞர்களாக தேடி நிறைய இளைஞர்களுக்கு புதுமுகத்துக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அது ட்ரை பண்ணி பார்க்கணும். ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பும் இருக்கும். ஏன்னா இந்த பழைய முகம் நிறைய பேருக்கு வந்து அரசியலில் அங்கே லோக்கலில் நல்ல பேர் கிடையாது. அது வந்து நான் இப்போ பத்திரிகையாரனா பொது வெளியில் சொல்கிறேன். அதுக்கு மேலே அந்த கட்சியினுடைய விருப்பம். இறுதியாக இப்போ மதசார்பற்ற கூட்டணின்னு சொல்லி இப்போ ஸ்டாலின் அவர்கள் எல்லாருமே சேர்க்குறாரு, தொடர்ச்சியாக உறுதிப்படுத்துகிறாங்க அந்த கூட்டணியும் சரி அந்த கொள்கையும் சரி. இன்னொரு படத்தில் இப்போ பிரதமர் மோடி அவர்கள் வராரு, இப்போ திருப்பரங்குன்றம் அந்த கோயிலுக்கு போகிறாரு. இப்போ அதிமுக ஏற்கனவே ஒரு நிலையில் இருக்குது, தொடர்ச்சியாக பாஜக கூட சேர்ந்ததுனால தான் இவ்வளோ ஒரு பின்னடைவுன்னு சொல்லப்படுது. இந்த சூழலில் பிரதமர் வந்து திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போய் ஒரு சர்ச்சையான இது பண்ணும் பொழுது மேலும் அதிமுக ஒரு பின்னடைவாக பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்குல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? ஓபிஎஸ் வந்து திமுக சேர்ந்தது அதிமுகவுக்கு பலம். பிரதமர் மோடி வந்து திருப்பரங்குன்றம் போகிறாரு, இல்லை தமிழ்நாட்டில் அடிக்கடி சுற்றி வர போகிறாங்கன்னா அது திமுகவுக்கு பலம். இது யதார்த்தம். நன்றி. நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.